الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن التقوى رأس الأمور فاتقوا الله سرا وعلانية أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ونفسه وما سواها فألهمها فجورها وتقواها قد أفلح من زكاها وقد خاب من دساها صدق الله العظيم அளவற்ற அல்லாஹ்வின் நிகரற்ற அன்பாளன் ஈகனாயின் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ்வின் உயரிய பேரை கூறி இந்திய புதுபாக பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறேன். சலாத்தும் சலாமும் என் உயிரிழந்தான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அன்னார் நடித்து வழிகளை அலுவலம் சென்ற காலத்து மதுவாழ்களை பின்பற்றி வெற்றிகளை கண்டாருமே சஹாபாக்கள் தாபியங்கள் சகவுத்தாபிகள் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. எல்லோர் நாளை உலகம் வந்ததற்கு பின்னால் மேலான ஜன்னத்து பிறகு சூரியான கிடைக்கட்டுமாக துஆ செய்கிறேன். ஆமீன். அல்லாஹ் கபூல் செய்வானாக. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, மிக்க சகோதரிகளே, வாலிபர்களே, வயோதிகர்களே, சிறாரிகளே, அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறு பள்ளிக்குள்ளே இருக்கின்ற போதும் வெளியில் இருக்கின்ற போதும் உள்ளூர்ல இருக்கின்ற போதும் வெளியூர்ல இருக்கின்ற போதும் தனிமையில இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும் இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் பரகசியமாகவும் அறிமுகமானவர்களுக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு மத்தியிலும் செழிப்பாக சந்தோஷமாக இருக்கின்ற நிலைமையிலும் சோர்வான கவலையான சங்கடமான நிலைமைகளிலும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு அல்லாஹுவை பயந்து வாழ்ந்து நாளைய வறுமையினால் அல்லாஹ் என்னை எண்ணத்துக்கு என்ற சுவர்க்கத்திலே உயிர் காட்டியிருப்பான். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, பேரருமை சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே நாம் வாழ்வதற்கு அழகான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறான். அதற்காகத்தான் காலத்துக்கு காலம் அல்லாஹ் நபிமார்களை தோப்புகளை வேதங்களை கொடுத்து அனுப்பி வைத்தான். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அந்த நபிமார்கள் மனிதர்களை சுத்தப்படுத்தினார்கள். சில நபிமார்களை பொறுத்த வகையில் ஒரு கூட்டத்திற்கு நபியாக, இன்னும் சில நபிமார்களை பொறுத்த வகையில் ஒரு குடும்பத்திற்கு நபியாக, இன்னும் சில நபிமார்களை பொறுத்த வகையில் ஒரு கிராமத்துக்கு ஒரு நகரத்துக்கு நபியாக அல்லாஹ்வின் மூலமாக அல்லாஹ் அனுப்பி வைத்தான். அந்த வரிசையிலே ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹ் இந்த உலகத்துக்கு நபியாக குர்ஆனை கொடுத்து அல்லாஹ் அனுப்பினான். ஏன் கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இறுதி வேதமான குர்ஆனை கொடுத்து அனுப்பினான். நானும் நீங்களும் இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்கள் நஷ்டமடைந்து விடக்கூடாது. நாளைய மறுமை நாளிலே அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதரும்
மறுமையிலே ஒரு சிறந்த இடத்தில் இருக்க வேண்டியதற்காக வேண்டிய சீரான வழியை காட்டிக் கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகையுடைய நோக்கத்தை அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களை தூய்மைப்படுத்துவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி வைத்ததாக சொல்லுகிறான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதனுடைய வாழ்க்கையிலே உள்ளும் வெளியும் சுத்தம் வெளிப்பட வேண்டும். மனிதனுடைய ஆன்மா சுத்தமாக இருக்க வேண்டும். மனிதனுடைய வெளிரங்கம் சுத்தமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அடியான் எந்த குறையும் இல்லாமல் செய்ய வேண்டும். அதே போன்று அடியாளர் சம்பந்தப்படுகின்ற கடமைகளின் சரியான முறைகளை செய்ய விரும்புவதற்காக வேண்டித்தான் நபிமார்களை அல்லாஹ் இந்த உலகத்திற்கு மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக அனுப்பி வைத்தாங்க. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆனிலே இந்த மனிதன் நிம்மதியாக வாழ வேண்டியதற்காக அல்லாஹ் பல வழிகாட்டுதல்களை எங்களுக்கு தந்திருக்கிறான். ஒரு குர்ஆனுடைய ஆயத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், பல சத்தியங்களுக்கு அப்பால் ஒரு சூறாவை அல்லாஹ் விளங்கப்படுத்துகின்ற போது பல சத்தியங்களுக்கு அப்பால் ஒரு உண்மையையும் ஒரு வெற்றியையும் உண்மையான ஒரு வெற்றியையும் தோல்வியும் அல்லாஹ் வழங்கப்படுத்துகிறான். மேலும் ஆன்மா மீது சத்தியமாக, அந்த ஆன்மாவை செவ்வையாக்கி இறைவன் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் பல சத்தியங்களை சொன்னதற்கு பின்னால் கண்ணியமானவர்கள் ஒரு வெற்றியையும் ஒரு தோல்வியை சொல்கிறான். அந்த ஆன்மாவை அல்லாஹ் அந்த ஆன்மா மீது அல்லாஹ் சத்தியம் என்று சொல்லிவிட்டு அந்த ஆன்மாவுக்கு அல்லாஹ் தக்வாவுடைய நல்ல பாதையை அல்லாஹ் தெளிவுபடுத்தியிருக்கிறான், காட்டி கொடுத்திருக்கிறான். தப்பான பாதை இது, இதுல போகக்கூடாது என்று அந்த நல்ல கெட்ட ரெண்டு பாதையும் அல்லாஹ் காட்டி கொடுத்திருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அன்பானவர்களே, அதற்கு பின்னால் அல்லாஹ் ஒரு விடயத்தை சொல்கிறான். மனிதனுக்கு எல்லா விடயங்களையும் காட்டி கொடுக்க வேண்டும், சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆனால் பறவைகள் மிருகங்கள் அப்படி அல்ல. பிறந்து சில நிமிடங்களில், பிறந்து சில மனுஷியானத்தில், பிறந்து ஒரு நாள் 2 நாளில் அது உணவு உண்ண அங்கே ஆரம்பித்து விடுகிறது. அது அந்த தாயுடைய மார்பகத்திலே, தாயுடைய மடியிலே தன்னுடைய வாயை வைத்து ஆகாரத்தை உறிஞ்சிக் கொள்ள, ஆகாரத்தை எடுத்துக்கொள்ள பழகிக் கொள்கிறது. ஆனால் மனிதன் அப்படி அல்ல. மனிதனுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஒரு மாட்டுடைய கண்டை பாருங்கள், அந்த மாட்டுடைய கண்டு ஈன்றதும் ஒரு மனுஷியானத்துக்குள்ளே அந்த கண்டு எழும்பிவிடும். தாயுடைய மடியின் பக்கமாக தன்னுடைய நாவை கொண்டு சென்று அதற்குரிய ஆகாரத்தை எடுத்துக் கொள்கிறது. மனிதன் அப்படி அல்ல. மனிதனுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும், செய்து காட்ட வேண்டும். என்னுடைய உங்களுடைய தாய் எங்களை மார்பகத்திலே நெஞ்சோடு அமைத்து அந்த தாய் எங்களுக்கு பால் ஊட்டவில்லை என்றால் நானும் நீங்கள் இந்த உலகத்தில் இருந்திருக்க மாட்டோம். எங்க போய்த்து முறைப்பாடு பண்ணுவது? தாய் ஒரு பிள்ளைக்கு பால் ஊட்டாமல் இருந்தா நானும் நீங்களும் யாருக்கு போய் முறைப்பாடு செய்வது? பிள்ளை பால் குடிக்காது அல்லது பிள்ளை வேறையா அழுகுது என்று தாய் சொல்லியிருந்தா என்பானவர்களே, நான் நீங்களும் இந்த உலகத்திலே இருந்திருக்க மாட்டோம். தாய் இறக்கமாக எங்களை அழைச்சி பால் ஊட்டினதால நாங்களும் ஒரு மனிதனாக, ஒரு சீதேவியாக அந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, எனவே மனிதனுக்கு எல்லா விடயங்களையும் சொல்லி காட்ட வேண்டும். இன்னும் ஒரு இடத்துல சொல்லுகிறான், மேலும் நீங்க விரும்பினா அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுங்க. நீங்க விரும்பினா அல்லாஹ்வுடையதாக அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டா, ஈமான் கொண்டா என்னென்ன நலவு கிடைக்கும் என்பதெல்லாம் சொல்லியிருக்கிறான். அல்லாஹ்வை நிராகரித்தால், சுப்ரியத்தில் நீங்க வாழ்ந்தால் உங்களுக்கு என்ன நஷ்டம் இருக்கிறது என்ற விடயத்தையும் அல்லாஹ் தெளிவுபடுத்தியிருக்கிறான். நீங்க விரும்பினா ஈமான் கொள்ளுங்க, விரும்பினா நிராகரிங்க என்ற விடயத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான். 2 வழியெல்லாம் சொல்லியிருக்கிறான். ஈமான் கொண்டா என்ன நலவு கிடைக்கும், நிராகரித்தா என்ன விபரீதம் கிடைக்கும் என்பதை எல்லாம் சொல்லுகிறான். இன்னொரு இடத்துல சொல்லுகிறான், இம்மா ஷாகிரா வ இம்மா கஃபூரா. ஒன்று அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி வாழக்கூடிய வாழ்க்கை, இன்னொருக்கு அல்லாஹ் மறந்து அல்லாஹ் சொன்ன பிரகாரம் வாழாமல் மனோ இச்சை பிரகாரம் இந்த உலகத்தில் உள்ள சொற்ப இன்மைகளுக்கு அடிமைப்பட்டு, ஆசா பாசங்களை அடிமைப்பட்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. மாணவர்களே, இப்படியெல்லாம் அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையிலே சொல்லியிருக்கிறான். இப்படியெல்லாம் அல்லாஹ் பல தெளிவுகளை சொன்னதுக்கு பின்னால் அந்த குர்ஆனுடைய வசனங்களை தொடராக அல்லாஹ் சொல்லுகிறான்.
அது அஃப்லஹ மன் ஸக்காஹா. யார் எந்த மனிதர் அந்த ஆன்மாவை தூய்மையாக வைத்தாரோ, ஆன்மாவை பரிசுத்தமாக வைத்தாரோ, இதனாக அவர் வெற்றி பெற்று விட்டார். ஆன்மா சீராக இருந்தா வெளிரங்கம் சீராக இருக்கும். ஆன்மா கெட்டு போனா, கண்ணுக்கு விளங்காத ஆன்மா கெட்டு போனா, உள்ளம் கெட்டு போனா, வெளிரங்கம் கண்ணுக்கு விளங்கக்கூடிய உறுப்புகள் எல்லாம் நாசமாகி போயிடும். கண்ணால பார்க்கிற பார்வை அருவருப்பான பார்வையாயிடும். காதால கேட்கிற கேள்வி பேச்சுகள் எல்லாம் கேட்போம், அந்த அருவருப்பான பேச்சு தான் கேட்போம். நல்ல வார்த்தைகள் நாவால வராது, நல்ல விஷயங்களுக்கு எங்கள் உடல் உறுப்புகள் பயன்படுத்தப்படாது. ஏன்? கண்ணுக்கு விளங்காத ஒரு ஆன்மாவை நாசப்படுத்தினதால கண்ணுக்கு விளங்கக்கூடிய உறுப்புகளும் நாசமாகி போய் உடனே அல்லாஹ் சொல்கிறார், யார் இந்த ஆன்மாவை பாவத்தில குறைத்தாரோ, யார் இந்த ஆன்மாவை நாசத்துல போட்டுத்தாரோ, நிச்சயமாக அவர் நஷ்டவாளி விட்டார், அவர் கைசேதம் அடைந்து விட்டார், திருடனாக என்ற செய்தி அல்லாஹ் சொல்கிறார். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நானும் நீங்கள் நஷ்டவாளியாக ஆகிவிடக் கூடாது. நாளைய மறுமையை நாள்ல நானும் நீங்கள் வெற்றியாக இருக்க வேண்டியதற்காக எல்லாம் இந்த உலகத்துல வாழக்கூடிய வாழ்க்கையை காட்டியிருக்கிறான். இந்த உலகத்துல எங்களுக்கு தேவையான அறிவுகளை கற்றுக்கொள்வது மிக மிக அவசியமானது. ஒரு மனிதன் இந்த உலக வாழ்க்கையில டிரைவிங் பண்ண வேண்டும், அதுதான் அந்த அறிவை கற்றுக்கொள்வது அதற்கு இந்த உலக வாழ்க்கையில் அவசியமாக இருக்கிறது. ஒரு மனிதன் வியாபாரம் செய்கிறான், அந்த வியாபாரத்துடைய ஹலால் ஹராம், கஸ்டமர் நடந்து கொள்ளக்கூடிய முறைகள், வியாபாரம் செய்யக்கூடிய முறைகள், முதலீடு செய்யக்கூடிய முறைகள், லாபத்தை பெறக்கூடிய முறைகள், விஸ்வப்பாகக்கூடிய முறைகள், இதைகளை அவன் வழங்கிக் கொள்வது அவனுக்கு கடமையாக கட்டாயமாக இருக்கிறது. இதே போல கண்ணியமான இந்த உலகத்தில் உள்ள சில அறிவுகள் எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானது. அதே போல எங்களை மேம்படுத்த நாளைய மறுமையினாலே நானும் நீங்களும் சுவர்க்கவாதியாக மாற வேண்டும் என்றால் அதற்கும் அல்லாஹ் ஒரு வகையான அறிவை தந்திருக்கிறார். அன்பானவர்களே, அதுதான் நாளைய மறுமையிலே என்னை உங்களை சுவர்க்கத்தில் சேர்க்கக்கூடிய அறிவு, குர்ஆன் ஹதீஸுடைய அறிவு, மார்க்க அறிவு. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது மிக அவசியமானது. இன்னைக்கு நான் பார்க்கிறோம், முன்னால வாழ்ந்த எத்தனையோ அறிஞர்கள், அல்லாமா இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வைத்திய துறையிலே மிகப்பெரிய ஒரு அறிஞர், மிகப்பெரிய ஒரு வைத்தியர். அவர் ஒரு நூல் எழுதினார், கானூன் என்ற நூல். மாணவர்களே, எந்த அளவுன்னா அந்த கானூன் என்ற நூலை கூட இன்றைய காலங்களில் மொழிபெயர்க்கப்பட்டு அந்நிய மக்கள் கூட படிக்கக்கூடிய அளவுக்கு அந்த நூல் பிரபலியமானது. அல்லாமா இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்கிறது, அபுத்திப், வைத்திய துறையின் தந்தை. எந்த நோய் எடுத்தாலும் அந்த நோய்க்குரிய நிவாரணத்தை, அந்த நோய்க்குரிய சிகிச்சைய அந்த அல்லாமா இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பேசியிருக்கிறார்கள். எங்களை சமூகத்தை சேர்ந்த அறிஞர். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போல இன்னும் ஒரு பெரிய அறிஞர் தான் அல்லாமா இப்னு கல்தூன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார், சாதாரண ஒரு அறிஞர் அல்ல. அவர் ஒரு நூல் எழுதினார், தாரிகள் இப்னு கல்தூன் சொல்லக்கூடிய அந்த நூல் கிட்டத்தட்ட 15 பாகங்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 2015-2016 ஆண்டுகள்ல அந்த நூல் மொழிபெயர்க்கப்பட்டு அந்நிய மக்களுக்கும் அது போய் சேருகிறது. ஆங்கில மொழிகள் அதனுடைய மொழிபெயர்ப்பு வந்து அந்நிய மக்கள் அதை படிக்க ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் படிக்க ஆரம்பித்ததற்கு பின்னால் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? இவ்வளவு காலமும் இந்த பொக்கிஷங்களை எல்லாம் மறைச்சு வச்சீங்களே, நாங்க உங்களுக்கு என்ன அநியாயம் செஞ்சோம், இந்த நல்ல விஷயங்களை எங்களுக்கு காட்டாம வச்சிருந்தீங்களே என்பதாக அந்த அதாவது தாரிக் இப்னு கல்தூனை படிக்கக்கூடிய அறிஞர்கள், படிக்கக்கூடிய மாற்று மத சகோதரர் சொல்லக்கூடிய செய்தி. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, புவியியல் ஜியோகிராபி கண்டுபிடித்தவர் அல்லாமா இத்ரீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இன்னும் சத்திர சிகிச்சை, இன்னும் எத்தனையோ கலை அறிவுகளை கண்டுபிடித்தவர்கள் எமது சமூகத்தை சார்ந்த முஸ்லீம்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. யூனானி மருத்துவத்தை இலங்கையை அறிமுகப்படுத்தியது எங்களுடைய சமூகத்தை சேர்ந்த அந்த முஸ்லீம்களை சார்ந்த மன்பானவர்களே. எனவே எதை சொல்ல வருகிறால், அறிவு என்பது மிக மிக அவசியமானது. அதிலும் அரபு இருக்குது. கண்ணியமான எங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த அரபு பாஷை, அதை நாங்கள் படிப்பது, அதை விளங்குவது மிக அவசியமாக தேவையாக இருக்கிறது. இருந்தால் மாணவர்களே, சொல்ல வேண்டுமா? சொல்லுவதற்கு அரபு தேவை. அதான் சொல்ல வேண்டுமா? அரபு தேவை. ஒரு பிள்ளைக்கு பேர் வைக்கிறோமா? அரபுலதான்.
அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதை நாங்கள் அதாவது மிக தெளிவாக கொஞ்சமாவது அதை படித்து விளங்கக்கூடிய அமைப்பில் நானும் நீ இருக்க வேண்டும். அரபு இல்லை என்றால் தொழுகை இல்லை, அரபு இல்லைன்னா எங்களை பேரே இல்லை, எல்லாமே அரபுல தான் பேரு பார்த்து வைக்கிறோம். கனிமான அதான் கூட அரபு மொழி தான் சொல்லப்படுகிறது. எனவே இதனுடைய கருத்துக்களை இதனுடைய அர்த்தங்களை விளங்குகின்ற போதும் அல்லாஹ் என்ற வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை கொண்டு வருகிறார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்துல நானும் நீங்களும் குர்ஆன் ஓதுறோமே, அல்லாஹ் கருத்து விளங்காம குர்ஆன ஓதினாலும் குர்ஆனுக்கெல்லாம் நிறைய நன்மைகளை வைத்திருக்கிறார். மாஷா அல்லாஹ், கருத்து விளங்கி ஓதினா நிறைய நலவுகளை தருகிறார். கருத்து விளங்காம ஓதக்கூடிய ஒரு ஏற்றுக்கு நண்பன்னா அது குர்ஆன் தான். ஏனைய மதங்களை ஏனைய அந்த கலாச்சாரம் நினைவுபடுத்தக்கூடிய மொழிகளை சொல்லுகின்ற போது அதுக்கு நன்மை இல்லாவிட்டாலும் எங்களுடைய குர்ஆனை இன்றிலிருந்து அன்றிலிருந்து நான் ஓதி வருகிறோம், கருத்து விளங்காத மொழியாக சாதுகிறோம். சூரா ஃபாத்திஹா 7 ஆயத்துக்களை கொண்ட சூரா. எங்களை எத்தனை பேரை கருத்து செய்யும் என்பானவர்கள் தொழுகைக்கு வந்து தக்பீர் கட்டுகிறோம், அதனுடைய அர்த்தம் தெரியாம சொல்லிட்டு போறோம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொஞ்சம் சிந்திப்போம், யோசிப்போம். சூரா ஃபாத்திஹாவோட கருத்தை பாருங்க, எவ்வளவு அழகான கருத்து. நான் கருத்து விளங்கி ஓதினா அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு இருக்கிறது. ஒரு மனிதன் கருத்து விளங்கி சூரா ஃபாத்திஹா ஓதுறான் என்றால் அல்லாஹ் அந்த மனிதரோடு நேரடியாக பேசுகிறான். ஒரு மனிதன் தக்பீர் கட்டுகிறான், அல்லாஹு அக்பர், தக்பீர் கட்டினதுக்கு பின்னால் சூரா ஃபாத்திஹா ஓத ஆரம்பிக்கிறான். சூரா ஃபாத்திஹா ஓத ஆரம்பிக்கிறான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், உலகத்தாலே ரப்புடையவா உனக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹ்வை புகழுகின்ற போது அல்லாஹ் எங்களை பார்த்து புகழ்கிறான். ஹமிதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். அர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன். இதை ஓதுகின்ற போது அல்லாஹ் சொல்லுகிறான், அஸ்னா அலைய அப்தி, என்னுடைய அடியான் என்னை குறிப்பாக ஆக்கி புகழ்ந்து விட்டான். மாலிகி யௌமித்தீன், மறுமை நாளின் அரசன் நீதான், அரசர்களுக்கெல்லாம் அரசன் நீதான் என்ற அல்லாஹ்வை தொழுகையிலே நாங்கள் மேன்மைப்படுத்துகின்ற போது அல்லாஹ் எங்களோடு உரையாடுகிறார். மஜ்ஜதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை கீர்த்தியாக்கி விட்டான், என்னை மேன்மைப்படுத்தி விட்டான். இப்படி ஒவ்வொரு குர்ஆனுடைய ஆயத்துக்களை ஓத அன்பானவர்களே அல்லாஹ் எங்களோடு உரையாடி கொண்டிருக்கிறார். எனவே நானும் நீங்களும் அந்த மார்க்கத்தை படிக்கின்ற, குர்ஆனை படிக்கின்ற, ஹதீஸை படிக்கின்ற அந்த அறிவை மேன்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும், அந்த அறிவை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களுடைய பிள்ளைகள் படிக்கிறார்கள், மாஷா அல்லாஹ், தாராளம் படிப்பதற்குரிய வாய்ப்பு திறந்திருக்கிறது. வெளிநாடுகளில் போய் பாருங்க, 40, 50, 60, 70 வயது மூதாட்டிகள் கூட, 70 வயது பாட்டிகள் கூட குர்ஆனையும் ஹதீஸையும் படிக்கின்ற வயதிலே கிடையாது, அந்த வயதிலும் படித்துக் கொண்டிருக்கிறார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நாம் படிக்க வேண்டும், நாம் விளங்க வேண்டும். நாங்கள் அந்த குர்ஆன் ஹதீஸுடைய அந்த மார்க்கத்துடைய அறிவை உள்ளத்தில் அழகா ஆழமாக பதிய வைத்திருந்தா கண்ணியமானவர்களே, நாங்கள் அந்த உலகத்துல நிம்மதியான ஒரு வாழ்க்கை நிச்சயமாக கிடைக்கும், மறுமையில் நிம்மதியான ஒரு வாழ்க்கை. அப்படியான ஒரு அறிவை நாங்கள் பெற்றுக்கொண்டா அன்பானவர்களுடைய சூழல் நல்லதாக இருக்கும். சாலிஹான குழந்தை எங்களுக்கு வேணுமா? முதலாவது சாலிஹான மனைவியை தெரிவு செய்ய வேண்டும். சாலிஹான மனைவியை தெரிவு செய்வதா இருந்தா அங்கே மார்க்கம் அவசியப்படுகிறது. மார்க்கம் இல்லாவிட்டால் பழகுகின்ற பெண்கள் எல்லாம் மனைவியாகத்தான் விளங்கும். பழகுகின்ற பெண்கள் எல்லாம் ஏதோ அவங்க நல்லவங்களை போலத்தான் விளங்கும். ஆனா குர்ஆன் ஹதீஸினுடைய சாலிஹான ஒரு மனைவியை தெரிவு செஞ்சா அந்த சாலிஹான மலை மூலமாக கிடைக்கக்கூடிய பிள்ளையும் சாலிஹான பிள்ளையாக இருக்கும். இன்னைக்கு எத்தனையோ காய்தாப்ப சொல்வதை கேட்டிருக்கிறோம். எங்கட பிள்ளையால நிம்மதி இல்ல, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் மனுஷியானது லட்சக்கணக்கில் இன்கம் தாரான், ஆனா நிம்மதி என்று அல்லாஹ் எடுத்துட்டான். எதனால கண்ணியமானவர்களை கண்குறிச்சி எதை கொண்டெல்லாம் கண்குறிச்சியை தந்தானோ அந்த கண்குறிச்சி சாலிஹான நல்ல தெரிவுல இருக்குது. அது நல்ல தெரிவு இல்லைன்னா அன்பானவர்களே அதன் ஊடாக எங்களுக்கு அல்லாஹ் அதுக்கு மாற்றமான ஒன்றை தந்தது. அந்த பக்குவத்தை கொண்டு வருவோம். கண்ணியமானவர்களே, சாலிஹான ஒரு மலை மூலமாக சாலிஹான குழந்தை அல்லாஹ் தருவான். அப்படி இல்லை அதற்கு மாற்றமாக தெரிவு செய்யும் என்றால் நாங்கள் ஒரு பிள்ளையோட பழகிறோம், அப்பா விருப்பம் இல்ல, உமா விருப்பம் இல்ல, குடும்பமே விருப்பம் இல்ல, விருப்பம் இல்லாம யாருடைய துவாவும் இல்லாம யாருடைய சந்தோஷம் இல்லாம அந்த திருமணத்தை முடிச்சா அதுல பரக்கத்து கிடையாது. அதுல துவா இல்லையே, பரக்கத்து வாரத்துக்கு துவா வேணுமானவர்களே. எனவே அந்த வாழ்க்கையில சந்தோஷம் எதிர்பார்க்க இயலாது.
இன்றைக்கு தாய் தாப்பன் இல்ல, அதாவது கணவன் மனைவி ஒரு பிள்ளை, அவர் 2 பேரையும் பேசி தீர்மானிக்கிறது. அவங்க 2 பேருடைய முடிவு மட்டுமல்ல, தாய் தாப்பனும் அதில் ஒரு பங்கு வகிக்கிறார்கள். இன்றைக்கு என்ன நடக்குது? மகன் பழகிட்டு வாழ ஒரு பிள்ளையோட கண்ணியமானவர்கள் தாய் தாப்பனும் பேசி கொடுக்குறாங்க. அது எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனா காலப்போக்கில் பார்த்தா அது பிரச்சனை. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே மிக முக்கியமான ஒரு விடயம், எங்களோட பிள்ளைகள் சாலிஹான பிள்ளை இல்லையா, எங்களோட பிள்ளைகளை நாங்க திருத்த இல்லையா, எங்களோட பிள்ளையை நாங்க கண்டிக்க இல்லையா, அடிக்க வேண்டிய எங்களோட பிள்ளைகளை கண்டிக்கவோ அந்த பிள்ளைகள் நல்ல ஒரு வழியை காட்டி கொடுக்கவில்லையா, கண்ணியமானவர்களே, நிச்சயமாக நாங்கள் ஒரு நாள் பிள்ளைகளை கண்டிக்காத சந்தர்ப்பத்திலே ஒரு காலம் எங்களுடைய குழந்தையின் பாதையிலே யாரோ ஒருவர் சந்திப்பார். நீதிமன்றம் கண்டிக்கும், உயர் அதிகாரிகள் கண்டிப்பார்கள், நிர்வாகிகள் கண்டிப்பார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே கவலைப்பட்டு அர்த்தமே கிடையாது, அர்த்தமே கிடையாது. எனவே மாணவர்களே, இந்த பிள்ளைகளை நேர்வழிப்படுத்துவது எங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. அதுக்குத்தான் மார்க்கம் ஆன்மீகம் முக்கியமானது. பயான் நிகழ்ச்சிகள் நடந்த அதுல நாங்க பங்கெடுக்கணும். குர்ஆன் ஹதீஸை படிக்கக்கூடிய இடங்கள், நல்ல நல்ல விஷயங்களை படிக்கக்கூடிய இடங்கள், இந்த இடங்களுக்கு பிள்ளைகளை கூட்டிட்டு தாய் தாப்பன் நாங்களும் போகணும் மாணவர்களே. அப்படி இல்லைன்னா அல்லாஹ் முதலாவது எதிரியை காட்டுவான். எங்கட மதில்களுக்கு அப்பால இருக்கக்கூடிய எதிரிகள் அல்ல, இஸ்லாத்தின் எதிரிகள் அல்ல, எங்களுக்கு பிறந்த எங்களுடைய குழந்தைகளே எங்களுக்கு எதிரியாக ஆகிவிடுவார். எங்களுடைய வீட்டுக்குள்ளே அல்லாஹ் எதிரியை உருவாக்குவான். குர்ஆனை ஹதீஸையும் மார்க்கத்தையும் கொடுக்கவில்லையா, எதிரிகள் உருவாகுவார் எங்களுடைய வீட்டுக்குள்ளே. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாயை படிக்க, தாயுடைய அன்பு, தாப்பனுடைய அன்பு, தாய் தாப்பன் நடந்து கொள்ளக்கூடிய முறை, குர்ஆன் ஹதீஸை படிக்கக்கூடிய முறை, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதில் வந்து நடந்து கொள்ளக்கூடிய முறை, மூற்றவர்கள் உலமாக்கள், எங்களுக்கு கல்வி கற்றுத் தரக்கூடிய ஆசிரியர்கள், இவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய முறைகளை சொல்லிக் கொடுக்கணும். கண்ணியமானவர்களே, அப்படி இல்லைன்னா எங்களோட குழந்தைகள் எங்களுக்கு எதிரியாக மாறுவார். அதான் கேட்டுவிட்டா தாய் தகப்பன், அதாவது பிள்ளைகள் எல்லோரும் அந்த அதானுக்கு பதில் சொல்லி, இரண்டாவது பதிலாக அதானுக்கு பதில் சொல்வது அடுத்த பதிலாக அதானை கேட்டதுக்கு பின்னால் அந்த வக்தை பிற்படுத்தாமல் அவசரமாக தொழுது கொள்ள வேண்டும். சொல்லக்கூடிய அதானை கொஞ்சம் எடுத்து எவ்வளவு பெரிய தத்துவத்தை எல்லாம் வச்சிருக்கிறான். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் பெரியவன் அதை சொல்லுகிறார். அதற்கு பின்னால கண்ணியமானவர்களை எங்களை தொழில் பிரிச்சல்ல, எங்களை ஒப்பீஸ் பரிசல்ல, நாங்க தொழில்துறவு இருந்தா, நாங்க விவசாயத்தில் இருந்தா, நாங்க பெற்றோர்கள் இருந்தா, கண்ணியமானவர்கள் அது எங்களுக்கு பெருசல்ல. அல்லாஹ் பெரியவன், அல்லாஹுக்கு விடையளிக்க வேண்டும், சொல்ல வேண்டுமானவர்களே. தொழுகை இல்லாம கண்ணியமானவர்கள் தொழில்துறவு இருந்தா அதுதான் எங்களுக்கு பெருசாக இருக்கும், அதுதான் எங்களுக்கு பெருசாக இருக்கும். அடுத்ததாக மாதிரி சொல்கிறார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வனக்கு தகுதியான ரப்பு அல்லாஹ், வனக்கு அவன்தான் இலாஹ், வணக்கத்துக்கு தகுதியான ரப்பு என்பதை முஅஸ்ஸின் அதான் சொல்லி தருகிறார். அடுத்ததாக அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதர் என்பதை மாதிரி விளங்கப்படுத்துகிறார். அடுத்ததாக முஅஸ்ஸின் ஹய்ய அலஸ் ஸலாஹ், ஹய்ய அலஸ் ஸலாஹ், முஅஸ்ஸின் தொழுகையின் பக்கம் விரைந்து வாங்க, தொழுகையில தான் வெற்றி இருக்குது, தொழுகைதான் வெற்றி நல்லது, தொழுகைக்கு விரைந்து வாங்க என்று முஅஸ்ஸின் கூப்பிடுகிறார். அன்பானவர்களே, மனிதன் பலவீனமானவன், தொழுகையின் பக்கம் வாங்கன்னா யாரும் வரமாட்டாங்க, மக்கள் குறையத்தான் வருவாங்க. அதனால முஅஸ்ஸின் அடுத்து சொல்கிறார், ஹய்ய அலல் ஃபலாஹ், ஹய்ய அலல் ஃபலாஹ், வெற்றியின் பக்கம் வாங்க, வெற்றியின் பக்கம் வாங்க. கண்ணியமானவர்களே, நீங்க இருக்கக்கூடிய தொழில வெற்றி அல்ல, செக்டர்ல வெற்றி அல்ல, ஆபீஸ்ல வெற்றி அல்ல, தொழுகையில வெற்றி, வெற்றியின் பக்கம் வாங்க என்று முஅஸ்ஸின் கூப்பிடுகிறார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வெற்றி அல்லாஹ் குர்ஆனுடைய சில ஆயத்துகளை விளங்கப்படுத்துகிறார். கத் அஃலஹல் முஃமினூன், திருநாக முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அவர்கள் அவருடைய தொழுகையில் இறைச்சம் உள்ளவர்களாக இருப்பார்கள். சொல்ல வந்தா ஃபேக்டரியோ, தன்னுடைய தொழிற்துறவோ, தன்னுடைய ஆபீஸோ தலையில இருக்காது, தன்னை அல்லாஹ்வுக்கு முன்னால முழுமையாக கொடுத்து விடுவார். புதுவோடு சொல்லுவார், சொல்லுவார், அதிகமாக நேரம் எடுத்து விடுவார். இன்னைக்கு நாம டைம் பார்த்து தான் சொல்லுகிறது, 5 நிமிஷம் 10 நிமிஷம் வருகிறது. சொல்லக்கூடிய தொழுகையை கொஞ்சம் எடுத்து பாருங்க. ஒரு நாளைக்கு நாங்கள் 5 நேரங்கள் தொழுகிறோம்,
அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொல்லக்கூடிய தொழுகைகள் 5 நேரங்கள் பரவான தொழுகைகள். ஒரு தொழுகைக்கு 10 நிமிடம் ஒதுக்கி கொண்டால் கிட்டத்தட்ட 50 நிமிடங்கள் தொழுகிறோம். ஒரு மனுத்தியானம் என்று வச்சுக் கொள்வோம். ஒரு மனுத்தியானம் தொழுகிறோம் என்று வச்சுக் கொள்வோம். அன்பானவர்களே, 24 மனுத்தியானத்துல ஒரு மனுத்தியானம் அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்கிறோம். அப்படி என்றால் 24 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுள்ள ஒரே ஒரு வருடம் தொழுகிறான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 48 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுள்ள 2 வருடம் தொழுகிறான். 94 வருடம் என்றால் 4 வருடங்கள் தொழுகிறான். 12 மாதத்தில் ஒரு மாதம் நோன்பு பிடிக்கிறோம். 12 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் ஒரு வருடம் நோன்பு பிடிக்கிறான். 24 என்றால் 2, 48 என்றால் 4, 96 என்றால் 8. 96 வயதுல நான் மௌத்தாகிட்டோம் என்று வச்சுக் கொண்டான். 96 வயது வரைக்கும் யாரும் வாழ்ற இல்ல, ஒரு அதிர்ஷ்டம் அல்லாஹ் கொடுத்த ஆயுள். 96 வயது வரைக்கும் நாங்க வாழ்ந்துட்டோம்டா அல்லாஹ் அந்த மனிதனுடைய ஆயுள் நடிச்சிருக்கிறான். 96 வயதுல நாங்க மௌத்தாகிட்டா வெறுமனே சொல்லுறது 4 வருடங்கள். இதை நாங்க முன்ன பின் ஆசி சில நேரம் தொழுகை விட்டு, கல்யாணம் வந்தா தொழுகை இல்ல, பங்கன் வந்தா இல்ல, ட்ரிப் கொண்டு போனா இல்ல, பெருநாள் வந்தா இல்ல, சின்ன நோய் வந்தா இல்ல, அப்படி கூட்டி கழிச்சு பார்த்தா அன்பானவர்களே, அல்லாஹ்வுக்கு முன்னால எந்த முகத்தோடு அல்லாஹ்வை நாங்க சந்திப்போம். நோம்புன்றது வெறுமனே 8 வருடங்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே தொழுகையில குஷூ மிக முக்கியமானது. தொழுகையில நாம் பேணுதலாக இருக்கணும். இதே சந்தர்ப்பத்தில் எடுத்து பாருங்க, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு கொடுத்த ஆயுள் 4 வருடங்கள். சில மனிதர்கள் ஒரு நாளைக்கு பைத்துல் ஹலா தொழிலுக்கு போவார்கள் 4, 5, சில மனிதர் 10 நேரம் போவார்கள், 1க்கு 4 நேரம் போவார்கள். அதாவது கலாஹாஜாதுகளை நிறைவேற்ற சில நேரம் 7-8 தடவைகள் போகின்ற போது அவர் ஒரு மனுஷியாரத்துக்கு அதிகமாக டொய்லெட்ல கழிப்பார்கள். நாங்க சைத்தாண்ட வீட்டையை கொடுத்தது 4 வருஷத்துக்கு மேல, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிது தொழுகைக்கு கொடுத்தது அதை விட குறை என்றால் கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நானும் நீங்கள் அல்லாஹ்வுக்கு என்ன ஜவாபு சொல்லுவோம்? அன்பானவர்களே, எனவே தொழுகையில நாங்க குஷூகளை பேணுதலாக சொல்லக்கூடிய மக்களாக மாறிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் அந்த குர்ஆனுடைய ஆயத்துக்களை சொல்லுகிறான். திறனாக முஃமின்களை வெற்றி பெற்று விட்டார்கள். திறனாக வெற்றி பெற்ற முஃமினுடைய தன்மையில ஒன்று சொல்லுகிறான், அவருடைய தொழுகையில அவர் இறைச்சம் உள்ளவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, வல்லதீனமும் வல்லது இப்படிப்பட்ட பல தன்மைகள் அல்லாஹ் சொல்லிவிட்டு இறுதியா அல்லாஹ் சொல்லுகிறான், உலாயிக ஹுமுல் வாரிசூன் அல்லதீன யரிஸூன அல்-ஃபிர்தௌஸ ஹும் ஃபீஹா காலிதூன். அல்லாஹ் சொல்லுகிறான், நிச்சயமாக இவர்கள்தான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய அங்கத்தார்கள். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் நிரந்தரமாக தங்கி இருக்கக்கூடிய என்று சொல்கிறான். திறனாக வெற்றி பெற்ற முஃமின்கள் என்று தொடங்குகின்றது குர்ஆனுடைய வசனம். திறனாக வெற்றி பெற்று விட்டார்கள், சந்தேகம் இல்லை. திறனாக என்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தியிருக்கிறான், நிச்சயமாக இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தியிருக்கிறான். அந்த வெற்றியுடைய உச்சகட்டம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் நிரந்தர தங்குமிடம் என்றெல்லாம் அந்த குர்ஆனுடைய தொடர் வசனங்களை அல்லாஹ் சொல்லிக் கொண்டு போகிறான். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகையை நேரத்தில் சொல்லக்கூடிய மக்களாக நானும் நீங்கள் மாறிக்கொள்ள வேண்டும். அதற்காக அவனுத்தான் ஈமானுடைய சூழல், அதற்காக அவனுத்தான் நல்ல மஜ்லிஸ்களை கலந்து கொள்வது, இந்த பிள்ளைகளுக்கு ஈமான் அந்த தக்வாவுடைய அந்த வழிகாட்டலை கொடுப்பது தாய் தகப்பனுடைய மிக முக்கியமான பொறுப்பாக. இன்றைக்கு வீட்டுல தாயின் தகப்பனும் டிவி பார்க்கணும், தாயின் தகப்பனும் இந்திய தொழில்நுட்பங்களோடு நேரத்தை கழிக்கணும். ஆனா பிள்ளைகள் பெரிய ஆலிமாக ஆபிதாக ஆகணும் என்றால் நடக்கும். நாங்களும் சில ஒரு தியாகம் செய்யணும். இன்னைக்கு சில பிள்ளைகள் சொல்லுவாங்க, மல்லி வீட்டுல படிக்கலாம், வீட்டுல ஓதலாம். என்னுடைய தாய் தகப்பனும் டெலிவிஷன் அதிகமா சத்தமா போட்டு வச்சிருக்கிறாங்க. போன்ல நிறைய கதைகளை சத்தம் போட்டு கேட்கிறாங்க, சில நியூஸ்களை சத்தம் போட்டு கேட்கிறாங்க. எனக்கு ஓதலாம் படிக்கலாம் என்று எத்தனையோ பிள்ளைகள் கண்ணியமான தாய் தகப்பன இந்த உலகத்துல கம்ப்ளைண்ட். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கையில மார்க்கத்தை நாங்க முதன்மைப்படுத்துவோம், நல்ல அக்லாக்கோடு பண்பாடோடு வாழ்வோம், பிள்ளைகளுக்கு நல்ல வழிகளை சொல்லிக் கொடுப்போம். நிச்சயமாக எதிர்காலத்தில் நிம்மதி அல்லாஹ் வச்சிருக்கிறான். அது மாத்திரமல்ல, மறுமையில் அல்லாஹ் நிரந்தரமாக சூரியக்கு வச்சிருக்கிறான். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்விலே அல்லாஹுக்கு பொருத்தமான மக்களாக வாழ்ந்து நாளைய மறுமையினால் சூரியத்தை பரிசாக பெறக்கூடிய கூட்டுக்கு நிறைவா எங்களை சேர்த்துக் கொள்வாயாக. நீ எண்ணி தந்த வீட்டுகள் முடிந்து விட்டால் இந்த உலகத்துக்கு யாவுடைய கூட்டு நாளை மறுமைக்கு செல்ல ஆயத்துள்ளாவா. எனவே மறுமையுடைய ஆரம்பம் எங்களுக்கு சந்தோஷமானதாக, மலக்கு மாறுகளுடைய அந்த நல்ல சந்தோஷமான வரையே போடு இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய மக்களாக எங்களை கபூல் கொள்வாயாக. எங்களுக்கு எதிரியாக பிள்ளைங்களை ஆக்கிறாரே அல்லா, எங்களுக்கு துன்புறுத்தியாக இந்த குழந்தைகளை தந்து விடுவாயாக.
யா அல்லாஹ் எங்களை பிள்ளைகள் மூலமாக மன நிம்மதியை தந்துரு யா அல்லாஹ். ஆன்மீக சூழல் எங்களை வீட்டுக்கு தந்துரு யா அல்லாஹ். தொழுகை நேரம் வந்து விட்டா அதுல கடமையை நிறைவேற்றக்கூடியதுல கண்ணு கருத்தமாக இருக்கக்கூடிய மக்களை எங்களை கபூசிக்கோ யா அல்லாஹ். களிமாவோடு இந்த உலகத்திற்குரிய கபூசி யா அல்லாஹ். நாளை மறுமையினாலே களிமாவுக்கும் எங்களை கண்ணியப்படுத்துறியா யா அல்லாஹ். நல்லோர்கள் அதுக்குனாலே மறுமையினாலே எங்களை பிரிக்கிறாரையா நாங்கள் செய்யக்கூடிய தப்பு தவறுகளை பற்றின குழந்தைகளை தண்டிக்கிறாரையா அல்லாஹ். எங்களோட தாய் தாப்புல நாங்கள் செய்யக்கூடிய தவறுகளை கொண்டு தண்டிக்கிறாரையா அல்லாஹ். யா அல்லாஹ் அந்த ஆயுள வரக்கத்தை ஏற்படுத்துறியா அல்லாஹ். பாவங்கள் இல்லாத அமல்கள் கூடின ஆயுளாக தந்துருவாயாக யா அல்லாஹ். அந்த ஊருக்கு கஷ்டப்படக்கூடிய தாய்களை கபூசி கொள்வாயாக, தனவந்தர்களை கபூசி கொள்வாயாக, நிர்வாகிகளை கபூசி கொள்வாயாக. இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் உலமாக்கள் பாமர மக்கள் ஒவ்வொரு கபூசி கொள்வாயாக. படித்து கொடுக்கக்கூடிய ஆசான்கள் ஆசிரியர்கள் உலமாக்கள் கபூசி கொள்வாயாக. அவருடைய தியாகங்களுக்கு பல மடங்கு கூலியை கொடுத்துருவாயாக. இங்கே உருவாகக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் சாலையான பிள்ளைகளாக சமூகத்தின் தலைவர்களாக முன்மாதிரியான மக்களாக அந்த பிள்ளைகள் ஆக்கிடுவாயாக.